ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம். என்ன மேடம், இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. முன்னாடியே போடுறீங்க அப்படின்னா, வருமுன் காப்பது சிறந்தது. நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும். நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு, கிரகநிலையோட அமைப்பு எப்படி இருக்கு, இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும், எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும், நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும். அந்த வகையில இந்த ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு, அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம். 12 ராசியில 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கிரகநிலையுடைய அமைப்பின் காரணமா எப்படிங்க இருக்க போகுது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு அதிபதினு பார்த்தோம்னா சுக்கிர பகவான். ஒருத்தர் நல்லா இருக்கான் அப்படின்னாவே நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் போல, ஜாமுன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சுக்கிர பகவானையே ராசிக்கு அதிபதியாக கொண்டாலும் நம்ம எங்க வாழ்க்கையில பெருசா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கும். இதை யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளுடைய ராசியுடைய சின்னம் என்னன்னா எடை. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிப்போம். இன்னும் ஒரு படி சொல்லணும்னா, பின்னாடி நடக்கிறத முன்னாடியே யூகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம கிட்ட இருக்கதான் செய்யுது. பின்னாடி வரக்கூடிய விஷயம் பின்னாடி நமக்கு எந்த மாதிரி அமைப்புல இருக்க போகுதுங்கிற தெரிஞ்சும் நம்மளுடைய வாழ்க்கை ஏன் வீணா போகுது அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதையும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னாக்க இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க, ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி, அல்லது ஓம் மகாலட்சுமி அம்மனே போற்றி போற்றி இப்படின்னு இவங்களுடைய நாமத்தை 3 முறை சொல்லி முடிச்சுட்டு, முடிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் 3 முறை பதிவிட்டுட்டு நம்மளுடைய வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க. இவங்களுடைய நாமத்தை சொல்லும் போது உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல் இருக்கு இல்லையா, நடக்கணும் கடவுளே அப்படின்ற வேண்டுதலா இருக்கட்டும், நடக்கவே கூடாது கடவுளே அப்படிங்கிற வேண்டுதலா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான உங்க வேண்டுதல்களை மனசார நினைச்சுக்கிட்டு, அந்த அம்மனை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த அவங்களுடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்க. நல்லதே நடக்கும். இந்த தருணத்துல இருந்தே உங்களுக்கு நல்லது தொடங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சொல்லி முடிச்சிட்டீங்களா? அதே மாதிரி நம்மளோட வீடியோ பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னாக்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க பிடிச்ச நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதிலும் தெரிவிக்கப்படும். அந்த வகையில துலாம் ராசி ரொம்ப நேர்மையானவங்க. துலாம் வரம் என்னைக்காவது தோற்று போயிருக்கா? யாராக இருந்தாலும் சரி எடை போட்டு பார்க்கக்கூடியவங்க. இவங்களும் அதே மாதிரி தான் பார்த்தா நீதி தவறாத நிக்கிறவங்க. எப்பவுமே ஒரு விஷயம் தவறுதலா இவங்க பண்ணிட்டா கூட சரி, இவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. மேக்சிமம் தப்பா ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னாலையும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையோட காலில் விழ கூட தயங்க மாட்டாங்க. இந்த விஷயம் உண்மைதானே துலாம் ராசி அன்பர்களே? இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஸோ நியாயமானவங்க, நேர்மையானவங்க, நல்லது மட்டும்தான் யோசிப்பாங்க, நல்ல விஷயங்களை மட்டும் தான் செய்வாங்க, நல்லதுக்கு மட்டும் துணையும் போவாங்க. அப்படி இருந்தும் ஏன் நமக்கு இவ்வளவு சோதனைகள் அப்படின்னா, அதை சொல்லிட்டேனே, நல்லது நல்லதுன்னு. இந்த கலியுகமே பாத்தீங்கன்னாக்க தீயவர்களுக்கு சந்தோஷத்தையும் நல்லவங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது அமைஞ்சிருக்கு இல்லையா? சோ அதுக்குன்னு எப்பவுமே நல்லவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, தீயவர்கள் நல்லாவே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய நல்ல குணங்களுக்கு சில சோதனைகள் வரும், சில கஷ்டங்கள் வரும். இப்ப நம்ம நல்லவங்களா இருக்கும், முன் ஜென்மத்துல நம்மளுடைய முன்னோர்கள் இல்ல நம்மளே ஏதாவது அதுக்கான பலன்களை இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறதுக்கான ஒரு அமைப்பா கூட நம்மளுடைய வாழ்க்கை இருக்கலாம் இல்லையா? சோ எதையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மேலும் சொல்லனாக்கா உங்களுடைய ஜாதகம் இப்படிதான் அப்படிங்கறத பார்த்து சொல்றதுக்கு என்னுடைய கைகள்ல உங்களுடைய ஜனன ஜாதகம் இல்லாத பிறப்பு ஜாதகம் என் கையில இல்ல. நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா பொது பலன்கள் தான். அதாவது 75% பழித்தமாகக்கூடிய ஒரு பலன்களை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மீதி இருக்கக்கூடிய 25% மட்டும்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுங்க. சரிங்களா? சோ இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை நீங்க தாண்டி வரணும் அப்படின்னாக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். முக்கியமா துலாம் ராசிக்கு பெருத்த பிரச்சனையா இருக்கிறது பொருளாதார பிரச்சனை தான். சோ அதை சரி செய்யணும்ன்ற ஒரே நோக்கத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய சொல்லி. இந்த விஷயம் உண்மைதானே?
பொருளாதார ரீதியா வந்து பாத்தீங்கன்னாக்கா பயங்கர அடி. நல்ல வரவு தான் உங்களுக்கு. உங்களுடைய கைகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வரவு வந்துகிட்டு இருக்கு. ஆனா செலவு வந்து பாத்தீங்கன்னாக்கா வரவுக்கு மீறி 10 மடங்கு ஜாஸ்தியான செலவு வந்து நிக்கும். உங்களால அந்த பணத்த புரட்டுறது அப்படிங்கிறது வந்து முடியாத ஒரு விஷயமாவும் இருக்கும். ஒரு ரூ. 10 வந்து சேர்த்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களால முடியாது. சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் துலா ராசிக்கு வந்து நிலைக்கவே நிலைக்காது. உண்மதானே? சோ இப்படி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகணும். பொருளாதார ரீதியா நம்முடைய நிலை மாறணும் அப்படின்னாக்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன். துளசி மாடம். ஓகேங்களா? வீட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, துளசி செடி இருக்கு அப்டின்னாலும் சரி, இல்ல வந்து துளசி செடி இல்ல அப்டின்னாலும் எங்கேயாவது கொண்டு வந்து வச்சு, அந்த துளசி செடிக்கு வெள்ளிக்கிழமைகள்ல பூஜை பண்ணுங்க. தீப தூப ஆராதனை காட்டுங்க. அவங்கள வழிபாடு செய்யுங்க. ஏன்னா, துளசி செடியில தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மகாலட்சுமி தாயார் முழுமையா வாசம் செய்றாங்க. ஓகேங்களா? மூலிகை மட்டும் கிடையாது. தெய்வீக குணம் கொண்ட ஒரு மூலிகை இல்லையா? அதுல தான் வந்துட்டு நம்மள மகாலட்சுமி தாயார் வாசம் செய்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க இருக்காங்க இல்லையா? மருதாணி. மருதாணி அந்த செடியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மகாலட்சுமி தாயார் வாசம் செய்றாங்க. ஸோ இந்த மாதிரி செடிகள்ல உங்க வீடுகள்ல வளர்க்கறதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க. அந்த காத்து நம்ம வீடுகள்ல வந்து பரவும் பொழுது, அந்த செடிகள்ல இருக்கக்கூடிய காத்து நமக்கு வீசும் பொழுது, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி, நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். பண வரவு வந்துட்டு வீட்ல தங்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? முடிஞ்சதுன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆ மகாலட்சுமி தாயாருக்கு வந்துட்டு அர்ச்சனை செஞ்சு முடிச்சுட்டு, அங்க மகாலட்சுமி தாயாருடைய கோயில் எங்க இருக்கோ, அங்க இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, துளசி இலைகள வாங்கிட்டு வந்து வீட்ல உங்களுடைய பர்ஸ்ல, பெண்களா இருக்கீங்கன்னாக்கா உங்களுடைய ஹேண்ட் பேக்ல, அப்புறம் உங்களுடைய பணம் வைத்து எடுக்கக்கூடிய இடங்கள்ல, வியாபார தலங்கள்ல, இந்த மாரி இடங்கள்ல வந்து வைத்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா வந்து பண வரவு தங்கும். செலவுகள் குறையும். வரக்கூடிய செலவுகள் வந்து நியாயமான சுப செலவுகளா இருக்கும். ஸோ நல்ல மாற்றம் உண்டாகும். இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகுறதுக்கான ஒரு அற்புதமான சொல்யூஷன். ஸோ இத பார்த்தாச்சு. இந்த ஜூன் மாதத்துடைய உங்களோட கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு? அதன் காரணமா இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வரக்கூடிய 9/6/2024 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அடுத்ததா 13/6/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இவரை தொடர்ந்து 15/6/2024 அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு. இவரை தொடர்ந்து 26/6/2024 அன்னைக்கு புதன் பகவான் பாகிஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. சோ இந்த மாசத்தை பிறகும் கிரகநிலைகளுடைய மாற்றம் இப்படி இருக்கு. இவங்களோட அமைப்பின் காரணமா உங்களுடைய கிரகநிலையுடைய ஸ்தானம் எங்க இருக்கு அதையும் பார்த்துருவோம். கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான், ரண ருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவான், ராகு பகவான், கரஸ்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்துல புதன், சுக்கிரன், குரு மற்றும் சூரிய பகவான். இவங்க 4 பேருடைய கூட்டணியில அயன சயன போகஸ்தானத்துல கேது. இப்படிதாங்க இந்த கிரகங்களுடைய அமைப்பு இருக்கு. கிரகங்களுடைய மாற்றம் ஒரு புறம், கிரகங்களுடைய அமைப்பு ஒரு புறம். ஸோ இவங்களை பொறுத்துதான் இந்த மாதத்துடைய பலன் அமையும். அந்த வகையில அடுத்தவங்களை அனுசரித்து செல்வதுல கெட்டிக்காரர்களான துலாம் ராசியினரே. இப்போ எடை போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எடை கொஞ்சம் கீழே இறங்குது அப்படின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தான் போட்டு அனுப்பிச்சுடுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான். ஸோ ஏற்றம் இறக்கமான நல்லவங்க கெட்டவங்க இருந்தாலும் சரி, அவங்கள அனுசரிச்சு போறதுல துலாம் ராசிக்காரர்களை அடிச்சுக்க முடியாது. முக்கியமா துலாம் ராசி சேர்ந்தா வீட்டுல மருமகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா சமாளிப்பாங்க. மாமியாரையும் சமாளிப்பாங்க, நாத்தனாரையும் சமாளிக்குவாங்க, வரக்கூடிய சொந்த பந்தங்களையும் அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க. அது இவங்க கையில வியாபாரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே வேணாம். நாசுக்கா சமாளிக்கக்கூடிய அன்பர்கள் நீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமா நடக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல எதிலுமே கவனமுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. எதிர்பாராத சில சம்பவங்களும் நடக்கலாம். அதனால உங்களுக்கு நன்மைகளும் உண்டாகுங்க. எதிர்பாராத சில சம்பவங்கள் சொன்னோடனே பயப்படாதீங்க. நல்ல விஷயங்கள் எல்லா விதத்திலையும் நன்மை தரக்கூடிய மாதமா இருக்கு உங்களுக்கு. அதனாலையும் உங்களுக்கு வந்து ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகரிக்கும். பண வரத்து கூடுங்க. உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே மறையும். பகை பாராட்டியவர்கள் கூட அந்த பகையை மறந்து உங்ககிட்ட நட்பு கரம் நீட்டுவாங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் அப்படிங்கிறவங்க வந்து நிரந்தரமே கிடையாது. உங்களுடைய குணத்தை பார்த்துட்டு அவங்களே மாறிப்பாங்க. ச்சே, இவங்கள போய் இப்படி தப்பா நினைச்சிட்டோமே, இவங்கள போய் இப்படி தப்பா பேசிட்டோமே அப்படின்னு அவங்களே நாணி போற அளவுக்கு, அவங்களே வந்து கூனி குறுகி போறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதன் காரணமா உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அடுத்ததா
நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மேலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியம் உண்டாகும். வாக்கு வன்மையினால உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலம் ஏற்படுங்க. ஒரே ஒரு விஷயம், வேலைக்கு வேலை உணவு எடுத்துக்கோங்க. வண்டி வாகனம் இந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க தலையிடுவது அதை தவிர்த்துடுங்க. அது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய விஷயத்திலயும் மத்தவங்க தலையிடாம பார்த்துக் கொள்வதும் ரொம்ப சிறப்பு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கவிட்டாலும், தொழில் என்னங்க விறுவிறுன்னு நடக்கவே இல்ல, கொஞ்சம் மந்தமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் லாபம் குறையாமல் இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதுல தாமதப்படும். இருந்தாலும் பரவாயில்ல, கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அடுத்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு தடங்கல்கள், கூடுதல் உழைக்க வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இதை சமாளிக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீக வழிபாட்டுல உங்க மனசை வந்து ஈடுபடுத்துங்க. பணி நிமித்தமான பயணம் செல்ல வேண்டியும் வரலாங்க. குடும்பத்துல இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாம உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. ஏதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கே குடும்பத்துல வந்து சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கு அப்படின்னாலே வந்து பெருசா வந்து காட்டிக்காம உங்ககிட்ட எப்பவும் போல சந்தோஷமா பேசுவாங்க. வீட்டுல இருக்கவங்களும் உங்களை அனுசரிச்சுப்பாங்க. அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்குங்க. பிள்ளைங்களுடைய விஷயத்துல அதிகமா அக்கறை காட்டுவீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுடைய அனுசரணை உங்களுக்கு வந்து நல்லதை உண்டாக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்குங்க. மத்தவங்களுடைய விவகாரங்களை மட்டும் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்த கலைத்துறை இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். பல விதங்கள்ல பணவரவு உண்டு. கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் உங்களை வந்து ரொம்பவே வந்துட்டு பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறக்கும். அடுத்த அரசியல் துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு உங்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்களால தேவையான உதவிகள் கிடைக்கும். எந்த தடைகளையும் தாண்டி நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி பெறுவீங்க. மனசுல மகிழ்ச்சி உண்டாகும். பதவிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாமே சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பதும் வெற்றிக்கு உதவுங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். ஓகேங்களா? ஸோ அம்சமா இருக்கு. கவலையே இல்லை. காலத்தை தூக்கி விட்டுட்டு இந்த ஜூன் மாதம் நீங்க நடை போடலாம். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பணவரவு நல்லபடியா இருக்கும். பொருளாதார ரீதியா உங்களுடைய கை உயருங்க. ஸோ இப்போ பார்த்த பொது பலன்களை தவிர்த்து நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு கூடுதல் பயனா இருக்கும். அந்த வகையில சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்ப பாராட்டுகள் பெறுவீங்க. அடுத்த பண உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து டென்ஷன்கள் குறைந்து சந்தோஷமான நிலை உண்டாகும். ஒரு மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய எப்ப பாரு ஏதோ ஒரு சண்டை சச்சரவு சலசலப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா, அந்த நிலை மாறும். சந்தோஷம் நிலைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவு நிலவுங்க. பிள்ளைங்களுடைய நடத்தையும் உங்களுடைய மனசுக்கு நிம்மதியை தரும். அடுத்த சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாகவே வந்து சேரும். உங்களை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறையும். மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்து வந்த டென்ஷன் நீங்கும். புதிய நட்புகள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. சுவாதிக்கும் அமோகமா இருக்கு. அடுத்த விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் உண்டுங்க. உங்களுடைய திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை சாதிப்பீங்க. உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் எல்லாமே விலகி செல்வாங்க. உங்களுடைய தெய்வ பிரார்த்தனைகள் வந்து உங்க மனசுக்கு நிம்மதியும் ஆறுதலையும் தருங்க. பணவரத்து கூடுதலா இருக்கும். அரசாங்க காரியங்கள்ல சாதகமான பலன் தருங்க. ஆக மொத்தத்துல இந்த துலாம் ராசிக்கு இந்த ஜூன் மாதத்துல எல்லா விதத்திலையும் நல்ல அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? நல்ல அப்படின்னு சொல்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். புரியுதுங்களா? இன்னும் சிறப்பாக இருக்கத்தான் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. அவங்கள வழிபாடு செய்வதன் காரணமா பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். இந்த 2 விஷயம் இருந்தா போதும் துலாம் ராசிக்கு வேற லெவல் வாழ்க்கை தான். சோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது. கண்ணீர் மாறப்போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஞாயிறு, செவ்வாய், வியாழன். இந்த கிழமைகள்ல நல்ல விஷயங்களை தொடங்க பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய 5, 6 இந்த நாட்கள்ல எந்த விஷயத்திலும் கவனமா இருங்க.
விழிப்புணர்வோட செயல்படுங்க. எங்கும் கவனம், எதிலும் கவனம். அடுத்த அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜூன் மாதம் 26, 27 இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள செய்ய பயன்படுத்திக்கோங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும். மேலும் சொல்லணும்னாக்க, அதாவது மார்க் ரீதியா சொல்லணும்னாக்க, ஜூன் மாதத்த பொறுத்தவரைக்கும் 100 மார்க்குக்கு 99.9% துலாம் ராசிக்கு அற்புதமான மாதமா அமைஞ்சிருக்கு. வெற்றிகள் உங்க பக்கம் இருக்கு. பழைய விஷயங்கள் போயிட்டு புது புதுசா நெறைய விஷயங்கள் நல்லதா நடக்க போகுது. ஓகேங்களா? கஷ்டங்கள் மாறும். ஓகேங்களா? கண்ணியமான வாழ்க்கை. கடமை தவறாத உங்களுக்கு கடவுள் குடுத்த வரமா இந்த மாதம் அமைய போகுது. புரியுதுங்களா? நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்க போகுதுங்க. செழிப்பா இருக்க போறீங்க. துலாம் ராசி அன்பர்களே. சரிங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சுனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவின் மூலியமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு. இதை தாண்டி ஆன்மீக சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி.